தனுஷோட ஆக்டிங்கில் அவருடைய 50வது மூவி ஒரு பெரிய வெயிட்டிங். ராயன் அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவியில் இருக்க ஃபர்ஸ்ட் சிங்கிளை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. அடங்காத அசுரன் அப்படின்னு டைட்டில் வச்சு ஏஆர் ரஹ்மானும் தனுஷ் அவர்களும் தான் இந்த மூவியை பாடியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் இந்த மூவி ரொம்ப பிக்கஸ்டாகவும் தயாராகிருக்கா. ஜூன் மந்தில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்ன இந்த மூவியோட ரிலீஸ் டேட்டை இப்போ கரண்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்களே. ஜூன் 13க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் அப்டேட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ ரிலீஸ் ஆகியிருந்தால் இந்த சாங் முதலியான பிரபுதேவா அவர்கள் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல மியூசிக்கில் செம்மையான ஒரு டான்ஸ்லாம் இந்த சாங் ரிலீஸ் ஆகியிருக்கு. சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸையும் தேட்டரில் ஏற்படுத்த போகுதுன்னு நினைக்கிறேன். தனுஷுடைய 50வது மூவி அப்படின்றதுனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹைப்பாக தான் இருக்கு. மேவோட எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டரில் பார்ப்போம்னு நினச்சான். ஆனால் ஜூன் மந்த்துக்கு இப்போ போயிருக்கு. ஜூனுடைய 13க்கு இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலாம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. த்ரூ விக்ரமுடைய ஆக்டிங்கில் மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் பைசன் மூவி தான் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரஞ்சித் அண்ணா நீலம் தான் இந்த மூவியை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இந்த மூவியோடைய பூஜை போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. ஆனால் கரண்ட்டாக இந்த மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா. 2024 எண்டில் கூட இந்த மூவியை தேட்டரில் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த மூவியோடைய ஓரளவு ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், செம்மையான ஒரு கதைக்களம் ஸ்டோரி. இந்த மூவியும் எந்த மாதிரி இருக்க போதுன்னு தெரியல. கண்டிப்பாக த்ரூ விக்ரமுக்கும் மாரி செல்வராஜுக்கும் ஒரு பெரிய காம்போ இந்த மூவியில் அமையும்னு நினைக்கிறேன். ரஞ்சித்தோடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால ஸ்டோரி வைஸில் கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குமே. கபடியை மெயினாக வச்சு தயார் பண்ணியிருக்கா இந்த மூவி மாரி செல்வராஜ் த்ரூ விக்ரமோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்துமே. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதர்வாவுடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய நெக்ஸ்ட் மூவியோடைய அப்டேட் கொடுத்துருந்தாங்களே. டிஎன்ஏ அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவி தான். இந்த மூவியை நெல்சன் வெங்கடேசன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சஜயா அவர்கள் தான் இந்த மூவியில் லேடி கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்களே. அதர்வாவுடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸான மூவிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டிஎன்ஏ மூவி அப்படி இருக்க போதான்னு தெரியல. சஸ்பென்ஸ் கலந்த ஒரு பெரிய ஆக்ஷன் மூவியாக தான் இந்த மூவி தயாராகிருக்கு. சீக்கிரமாகவே தேட்டருக்கு கொண்டு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்டுடைய எண்டுக்குள்ளே கூட இந்த மூவி தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பேன் இண்டியா வைஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மணிவர்மாவுடைய டைரக்ஷனில் ஒரு நோடி டீம் மூவி நெக்ஸ்ட்டாக ஒரு மூவியில் ஜாயினிங் ஆகிறாங்க. NP1 அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான். இந்த மூவியோடைய டைட்டில் ஃபர்ஸ்ட்டை பார்த்தாலே தெரியுது ஒரு ஹாரர் மூவி போல் இருக்கும் அப்படின்னு. ஒரு நோடி அப்படின்னு டைட்டில் வச்சா ஏற்கனவே ஒரு மூவியை தான் இவங்க மேக் பண்ணியிருந்தாங்களே. இப்போ நெக்ஸ்ட்டு NP1 அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவியோட பூஜையை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாகவும் இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன்னு. என்டிஆருடைய 30வது மூவியான தேவரா மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங். 2 பக்கமாக தயாராகிருக்கா. இந்த மூவியோடைய முதல் பக்கம் 2024 எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுவும் இந்த மூவி ஆகஸ்டுடைய 10க்கு IMAX 3Dயில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கடல்வாழ் மக்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஹிஸ்ட்ரியை மெயினாக வச்சு தான் இந்த தேவரா மூவியை மேக் பண்ணியிருக்காரு கொரடாலா சிவா அவர்கள். அனிருத்தோடைய மியூசிக்கில் ஃபஸ்ட் டைமாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு புக் மூவி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வர மே 20க்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காங்களே. அனிருத்தோடைய மியூசிக்கில் ஃபஸ்ட் டைமாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாருன்னு தெரியல. ஹிந்தி வரைக்குமே போய் வந்துட்டார். தெலுங்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. தெலுங்கை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கமர்ஷியலை தான் எதிர்பார்ப்பாங்களே. அந்த கமர்ஷியலை தேவரா மூவியில் அனிருத் அவர்கள் வச்சிருப்பாருன்னு வர மே 20க்கு இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனால் தெரியும்.